எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்னோட வீட்டு வேலைகள் சமையல் பத்தி பார்த்துக்கிட்டே இன்னைக்கு ஒரு செம்மையான டாபிக் பத்தி பேசிக்கலாம். எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டியது என்ன? கான்ஃபிடென்ட் பத்தி இன்னைக்கு பேசிக்கலாம். அப்படியே என்னோட ரொட்டீன் vlog மார்னிங்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது இந்த வீடியோல இருக்கும். நான் இன்னைக்கு காலங்காத்தால டிஃபன் செய்யல, 2 வேளைக்கும் சேர்த்து சமையல் செஞ்சாச்சு. ஏன்னா பசங்களுக்கு எப்பவுமே நான் மசாலா ரைஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ வாரத்துல 7 நாளும் இதே மாதிரி கொடுத்தோம்னா பசங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால அப்பப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அது எந்த சாப்பாடா இருந்தாலும் நான் சாப்பிட முடியும், என்னால முடியும் சாப்பிட்றதுக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பழகப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னோட உத்தேசம். ஸோ அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலங்காத்தால் சாப்பிட்றதுக்கு டிஃபன் எதுவும் இல்லை. ஸோ 2 வேளைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஒரு பக்கம், சாம்பார் ஒரு பக்கம், பொரியல் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்கிறேன். தட்டும் உங்களுக்கு வீடியோ கிளியரா புரியும். ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். புரியாம இருக்காது மோஸ்ட்லி. அப்படியும் புரியலைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படியே என்னோட சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கான்ஃபிடென்ஸ் பத்தி பேசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஃபிடென்ஸ் என்ன? நம்பிக்கை. நம்ம மேல நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க மேலயும். ஆனா எல்லாரையும் நம்ம நம்ப மாட்டோம். அடுத்தவங்க மேல யார் மேல நம்பிக்கை வருதோ அவங்களதான் நம்ம நம்புவோம். சோ அவங்கள விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேல நம்மளுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் பாத்துக்கலாம். கான்பிடன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ரகம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் கான்பிடென்ட், நார்மல் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இருக்கிறது அதுவே கான்பிடன்ஸே இல்லாதவங்கள அண்டர் கான்பிடென்ட்ல வச்சிடறாங்க. சோ இப்படி நம்ம பிரிச்சு பேசிக்கலாம், அப்ப நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஓவர் கான்பிடன்ஸ் பத்தி பேசிக்கலாம். ஓவர் கான்பிடன்ஸ் என்ன? நம்ம ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க ஆன்சர் கொடுக்கறது ஓவர் கான்பிடன்ஸ். அது இல்லாம ஏதாச்சும் நம்ம இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அவங்க என்னால முடியும், நான் பண்ணிடுற, விடு, விடு 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 எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதே ஓவர் கான்பிடென்ட். அதுக்கப்புறம் இது என்னால முடியும், அவ்வளவுதான், எனக்கு தெரியும், அடே அதெல்லாம் என்ன சப்பா மேட்டர் அப்படின்னு பேசிக்கிறதும் ஓவர் கான்பிடன்ஸ். இதெல்லாம் ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா அது தப்பில்லையே அப்படின்னு தோணும். அது சில இடத்துல தப்பாதான் இருக்கும். பட் அது அவங்க வழியில விட்டுட்டோம்னா நம்ம இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணும். நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கிடையாது, அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கிறவங்களுக்கே அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அவங்கள அந்த வழியில அப்படியே விட்டுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இல்லைன்னா நம்ம ஒரு கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ளவே அவங்க ஆன்சர் பண்றாங்க. அது இல்லாம இது என்னால முடியும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க பாருங்க, அதுதான் அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல். அந்த கான்பிடன்ஸ் லெவல நம்ம ஓவர் கான்பிடென்ட்டா இருக்காத, உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி பேசி பேசி அவங்கள கூட்டிட்டு நார்மல் கான்பிடன்ஸ்ல கூட வைக்க மாட்டோம், அண்டர் கான்பிடன்ஸ்குள்ள வச்சிடுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் நம்ம தினம் தினம் குறைச்சிட்டே வந்துடுறோம் அப்படின்னு தான் தோணும். எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களையே எடுத்துக்கோங்க. ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சுறுசுறுப்பா பேசினாலும், ரொம்ப வாய் பேசினாலும், அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே இவ ஆன்சர் பண்ணிட்டாலும், உங்க பையன் ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்ங்க, ரொம்ப ஜாஸ்தி பேசுறாங்க, ரொம்ப நாட்டிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஏன்டா இப்படி இருக்கிற, ஓவர் கான்பிடென்ட் உடம்புக்கு ஒத்துக்காது, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நீ நார்மலா இரு அப்படின்னு சொல்லி 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 அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல நாமே தினம் தினம் குறைச்சிட்டே வந்துடுறோம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அது தப்பில்லையே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் லெவல் இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த அளவுக்கு உறுதியா பேசுறாங்க, அந்த அளவுக்கு உறுதியா அவங்க ஆன்சர் பண்ண முடியுது. அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னா நம்ம சைலண்டா இருப்போம், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காருவாங்க இல்லையா? அப்படி இல்லாம அவங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்றதை இந்த டீச்சர்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான் மேட்டர். சோ அது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பசங்களை நம்மளே கான்பிடன்ஸ் லெவலை கம்மி பண்ணி பண்ணி கீழே அண்டர்ல வச்சிடுறோம். இங்க நான் டீச்சர்ஸையும் குறை சொல்லல, ஆனா அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அவங்க கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ளவே ஆன்சர் வந்துடுதே, இவங்க என்ன ரொம்ப ஓவரா பேசி
பேசுறானே அப்படின்னு தோணும் தான். அது யார் பேசுறதா இருந்தாலும் அப்படின்னு தோணும் தான் அடுத்தவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு. ஆனா அவங்களோட கான்பிடன்ஸ் லெவலை வந்து நம்ம இப்படிதான் சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்துடுறோம். ஆனா அது தப்பில்ல. அவங்களுக்கே ஒரு நாள் புரியும், ஐயோ நம்ம ஓவரா திங்க் பண்ணிட்டோமோ, கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கே தோணும் பாருங்க. அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதுமா இருக்கும். அதுக்கப்புறம் கான்பிடன்ஸ் லெவல் பத்தி பேசிக்கலாம். கான்பிடன்ஸ் வந்து நார்மலா இருக்கிறவங்க வந்து எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவாங்க. ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. ஏதாச்சும் புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலும், சைக்கிள் கத்துக்கணும், பைக் கத்துக்கணும், கார் கத்துக்கணும்னாலும் அவங்க பயப்படாம அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து இங்க காமிப்பாங்க. அவங்க தான் நார்மல் கான்பிடன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். அவங்கள பார்த்தா ஒரு கெத்தா இருக்கும் பாக்குறதுக்கே. சோ அந்த மாதிரி நம்ம ஏன் இருக்க மாட்டேன்றோம் அப்படின்றதையும் பார்த்திடலாம். கான்பிடன்ஸ் எங்கெங்க நம்மளுக்கு கம்மியாயிடும், ஒரு ஸ்டேஜ் மேல ஏறி ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து ஜீரோக்கு வந்துடும். அதே விதமா ஏதாச்சும் புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம், அது ஒரு 4 பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கான்பிடன்ஸ் லெவல் வந்து ஜீரோக்கு வந்துடும். அதே விதமா ஏதாச்சும் ஒரு கேம் இல்லைன்னா ஏதாச்சும் கார், பைக் எது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் சுத்தமா இருக்காது, ஃபுல்லா கம்மியாயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம ஒரு சைக்காகவும் பயத்துக்காகவும் கம்மியாயிட்டே இருக்கும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலு. ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கண்டிப்பா இருக்கணும். என்னால எல்லாமே முடியும், எல்லா வேலையுமே நான் கத்துப்பேன், எனக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னால எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம எந்த வேலையா இருந்தாலும் ஈஸியா செய்ய முடியும். ஸ்டேஜ் ஃபியர்ன்னு சொல்றீங்களா? எல்லாருக்குமே ஸ்டேஜ் வந்து ஏறுறது புதுசா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏறுறப்போ. 2வது வாட்டி ஏறுறப்போ அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து கம்மி ஆயிடும். ஸோ அதனால வந்து எப்பவுமே பயப்படாம, ஒரு வாட்டிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், செகண்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்குள்ள நாமே எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மேல ஏறி பாருங்க. அதோட ஃபீலிங்கு செமையா இருக்கும். நம்ம ஒரு ஸ்டேஜ் மேல ஏறி நின்னி நம்ம கீழே அத்தனை ஜனங்களை நம்ம முன்னாடி பாக்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து செமையா இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர் வந்து எல்லார்கிட்டயும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஏறப்போ. அதுவே செகண்ட் டைம் ஏறி பாருங்க, அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. நல்லா பேசுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. பயப்பட்டோம்னா அங்கேயே நம்ம ஸ்டாப் ஆயிடும். ஸோ பயப்படாம முன்னேறி போனோம்னா நம்ம எல்லாமே சாதிக்க முடியும். கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எங்கேயுமே நம்ம கம்மி பண்ணாம என்னால எல்லாமே முடியும் அப்படின்னு நினைச்சிட்டே இருங்க. நம்ம சுத்தியும் யாரும் இல்ல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சுத்தியும் யாருமே இல்ல, நம்ம சொல்றதுதான் இங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சியும் பாருங்க. அப்போ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே நம்ம ஒரு டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ டான்ஸ் கத்துப்போம். ஏன்னா 4 சேவருக்குள்ளவே கத்துப்போம் இல்லைங்களா? அது எல்லாரும் முன்னாடியும் ஆடுறப்பதான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மியாகும். ஸோ 4 பேர் முன்னாடி ஆடணுமா அப்படின்ற நடக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஆனா 4 பேர் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிற ஸ்டேஜ் மேல, என்னை சுத்தியும் யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு முறை ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா 2வது முறை யாருமே உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் லாங்குவேஜும் சரி, ஒரு லாங்குவேஜ் புதுசா கத்துக்கிறப்போ 4 பேர் முன்னாடி பேசுறப்போ அவங்க தப்பா நினைச்சிடுவாங்களோ, அதுக்காக நம்மளோட லாங்குவேஜை நம்ம பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 4 பேர் யாரோ, ஒரு 5 நிமிஷம் பேச போறீங்களா, உங்களோட லாங்குவேஜ், நீங்க எந்த லாங்குவேஜ் கத்துக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ்ல கான்பிடென்ஸா பேசுங்க. அந்த 4 பேர் கொஞ்ச நேரம் பேசுவாங்களா, நம்ம பத்தி அந்த பொண்ணு தப்பா பேசிச்சு, அதுக்கு இன்னும் தெரியவே இல்ல அப்படின்னு கொஞ்ச நேரம் கிண்டலா பேசுவாங்களா? அடுத்த நாள் மறுபடியும் கிளியரா பேசுங்க. நேத்து பாருடா இப்படி பேசிச்சு, இன்னைக்கு பாருடா எந்த அளவுக்கு நல்லா பேசிச்சு அப்படின்னு சொல்ல வைக்கணும் அவங்க வாயிலவே. அந்த 4 பேர் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம பயப்படுறோம், ஷையா ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? அந்த 4 பேர் முன்னாடியே நம்ம சூப்பரா பேசுதே, சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுதே அப்படின்னு சொல்ல வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம தவறு செய்ய தான் முடியும். நம்ம பிறந்த உடனே ஏஞ்சி நடக்கல இல்லைங்களா? பிறந்த உடனே ஏஞ்சி வந்து கிச்சன் ரூம்குள்ள வந்து சமையல் செய்யல இல்லைங்களா? பிறந்த உடனே எல்லா வேலையும் கத்துக்க முடியாது இல்லைங்களா? பிறந்த பிறகுதான் எல்லாமே ஒன்னொன்னா கத்துக்க முடியும். நம்ம முதல் அடி எடுத்து வைக்கிறப்போ நம்மளை விட நம்ம அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை அடி கீழே விழுந்திருப்போம். நம்ம ஏஞ்சி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றப்போ எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்போம், எத்தனை வாட்டி மண்டை உடைச்சிட்டு இருப்போம், எத்தனை வாட்டி முட்டி உடைச்சிட்டு இருப்போம். ஆனா அது எல்லாமே அவங்க கணக்குல இருக்காது. அம்மா கணக்குல சொல்ற பாருங்க, அவங்க கணக்குல இருக்காது. நம்ம ஒரு அடி எடுத்து வச்ச உடனே நம்மளை விட அவங்கதான் ஜாஸ்தி சந்தோஷப்படுவாங்க.
ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம அத்தனை வாட்டி விழுந்தது எல்லாமே மறந்து போய் அந்த ஒரு அடி எடுத்து வச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். எப்பவுமே அப்படிதான். நம்ம 1000 வாட்டி விழுந்திருக்கலாம். லைஃப்லவும் சரி 1000 வாட்டி விழுந்திருக்கலாம். ஆனா ஏஞ்சி நிக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் சூப்பர். அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். யாரோ எப்படியோ நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ண முடியாது இல்லைங்களா? எதுவா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா எல்லாமே கத்துக்கோங்க. புதுசா ஒரு லாங்குவேஜா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்ல கத்துக்கினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா கத்துக்க முடியும். அதே விதமா ரொம்ப தைரியமாவும் இருக்கும். அது விட்டுட்டு போ என்னால முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு வராது, அதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டோம்னா நம்மள சுத்தியும் நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் நம்ம கிட்டே கூட நெருக்கி வராது. ஸோ நீங்க எப்போ எது பண்ணணும்னு நினைச்சாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எல்லாமே பண்ணி பாருங்க. உங்களுக்கே உங்களை ரொம்ப புதுசா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்க மேல நம்பிக்கை அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு புது லாங்குவேஜா இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலும் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்னோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எப்படி தமிழ் கத்துக்கினேன் அப்படின்ற பத்தி அது கமெண்ட்லவும் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆன்சராகவும் இருக்கும், உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எனக்கு 10th படிக்கிற வரைக்கும் தமிழ்ல சாப்பிட்டியா, தூங்குனியா அந்த வார்த்தை கூட தெரியவே தெரியாது. சுத்தமா தமிழ் அப்படின்றது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. தமிழ்நாடு தான், பட் படிச்சது எல்லாமே தெலுங்கு. அதனால எனக்கு தமிழ் வார்த்தை ஒண்ணு கூட வராது. என்னை சுத்தியும் யாரும் பேசுனது கிடையாது. ஸோ அதனால எனக்கு தமிழ்ல ஒண்ணுமே தெரியாது. 10th முடிச்சிட்டு நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். அங்க போனா எல்லாமே தமிழ்ல தான் பேசணும், எல்லாமே தமிழ்ல தான் எழுதணும், இங்கிலீஷும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க படிச்சது கவர்மெண்ட் காலேஜ். இங்கிலீஷும் அந்த அளவுக்கு சூப்பரா வராது. ஆனா எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் ஆயிட்டேன். ஆனா ஒரு மாசம் போகுது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியும். சுத்தி இருக்கிறவங்க பேசுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஆனா நல்லா படிக்கிற பொண்ணு அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலு? எனக்கு வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம், நான் ஆந்திரால போய் படிச்சுக்கிறேன், எனக்கு தெலுங்கு புரியும், இது சுத்தமா புரிய மாட்டேங்குது, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டேன். ஏன்னா தமிழ் ஏதாச்சும் புரிஞ்சாதானே நான் படிக்கிறதுக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இவ்வளவு தூரம் அம்மா அப்பா விட்டுட்டு இங்க படிக்கிறது ரொம்ப வேஸ்ட் ஆயிடுதே அப்படின்னு தோணிச்சு. அந்த அளவுக்கு புரியாம இருந்துச்சு. நான் ரொம்ப அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு போயிடுறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறப்போ என்னோட லெக்சரர் சொன்னாங்க, உனக்கு இப்போ இப்படிதான் இருக்கும், ஏன்னா நீ தெலுங்கு பொண்ணு இல்லையா, நீ கொஞ்சம் கொஞ்சமா பழகி படுத்துக்கோ, எல்லாரும் எப்படி பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு தமிழ் வந்துச்சுன்னா இது எல்லாமே ஜுஜிபி வேலைதான். சோ அதனால நீ தமிழ் தெரியாதன்ற ஒரு ரீசனுக்காக நீ காலேஜ் விட்டுட்டு போயிடுறன்றதே ரொம்ப தப்பு. உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க பாரு, யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என்ன ஸ்டாப் பண்ணிட்டு 3 வருஷம் நல்லபடியா படிச்சுட்டு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனா பாத்துக்கோங்க. ஒரு ஃபெயிலும் கிடையாது, ஒரு அரியரும் கிடையாது. அந்த அளவுக்கு நான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயரே ரொம்ப ஜாஸ்தி மார்க் அப்படின்னு கிடையாது, கம்மி மார்க் தான். ஆனா ஃபெயில் ஆகாம படிச்சு கிளியர் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்றது என்னோட நோக்கம். ஃபர்ஸ்டே இந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியாம டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டு வெளியில வந்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டா இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு படிச்சா அப்படின்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை அந்த மேம்க்கும் நான் ரொம்ப நன்றியும் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம மேல நம்மளுக்கே ரொம்ப நம்பிக்கை இருக்கணும். எனக்கு எப்பவுமே எல்லா வேலையுமே என்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கும். அப்படிதான் நான் தமிழ் கத்துக்கிட்டு இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தேன். சென்னையில தான் படிச்சேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். நான் இருந்தது 3 வருஷம் தான் தமிழ். ஸோ அதுக்காக இன்னும் ப்ராப்பரா கத்துக்கல அப்படின்னு எனக்கு தோணும். ஆனாலும் பரவாயில்ல, நல்லா தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ்ல தான் நான் இந்த சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், பட் எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லெவல் நான் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நீங்களும் கான்ஃபிடென்ட்டா எல்லா வேலையுமே ஸ்ட்ராங்கா நின்று செய்யுங்க, எல்லாமே ஈஸியா தோணும். என்னோட லஞ்ச் மெனு பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஈஸியா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, நான் முன்னாடியே மீல் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சதுனால எனக்கு லஞ்ச் செய்யறது ரொம்ப ஈஸியா தோணிச்சு. நீங்களும் இன்னும் மீல்ஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா பாருங்க. அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இருக்கட்டுங்களா? பாய்.